ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிரியேட்டிவ் கண்டென்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்கள் புதுசாக ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது எப்படி பின் செட் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி எடுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம் உள்ள போயிட்டு உங்களுக்கு புதுசாக தந்த ஏடிஎம் கார்டை மிஷினில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ண உடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் என்ன லாங்குவேஜில் கண்டினியூ பண்ண போறீங்களோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே ஓடிபி ஜென்ரேட்டர் சக்சஸ்ஃபுல்லி இன் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் மிஷின்ல இருந்து உங்க கார்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்சர்ட் பண்ணிட்டு மறுபடியும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் யுவர் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதாவது நீங்க பேங்க்ல கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பக்கத்துல கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ண போறீங்களோ, அதாவது ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ரீ என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதாவது நீங்க முன்னாடி செட் பண்ண 4 டிஜிட் பாஸ்வேர்டு மறுபடியும் ரீ என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க பாஸ்வேர்ட் திருப்பி ரீ என்டர் பண்ணதும் பின் ஜெனரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி பாஸ்வேர்டு செட் பண்ணி முடிச்சிட்டோம். நாம செட் பண்ண இந்த 4 டிஜிட் பின் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு. நீங்க ஏடிஎம்ல இருந்து கேஷ் எடுக்கிறதுக்கு இந்த பின் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த வீடியோல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி அதை பின் ஜெனரேட் பண்றத பத்தி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.